சொன்னால் நம்ப மாட்டீங்க. மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக பலரால் சொல்லப்படும் இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை சொல்லியிருப்போம். ஒருத்தர் புதுசாக ஏதாவது விஷயத்தை சொல்ல போகிறாருன்னா ஆரம்பமே இப்படித்தான் இருக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. சின்ன வயசில் என் தலையில் அவ்வளோ முடி அடர்த்தியாக இருக்கும். முடியே இப்போ இல்லை என்பர். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சின்ன வயசில் ரொம்ப கலராக அழகாக இருப்பேன், இப்போ தான் கருத்துட்டேன்பாங்க. மேலும் சிலர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த மந்திரி எனக்கு ரொம்ப க்ளோஸ், எனக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்வார் என்பர் சிலர். மேலும் சிலர் 10 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நான் தான் ஸ்டேட் பிளேயர், உங்களுக்கு தெரியுமா அப்படின்பார். இப்படியெல்லாம் தம்முடைய பராக்கிரமங்களை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறவங்க முதல்ல சொல்கிறது சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதில் பாதி உண்மை இருக்கலாம், பாதி உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முக்கியம், சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய பெய்ய சொல்லக்கூடாது. சில பேருக்கு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தை சொல்வதற்கு இதுதான் ஆரம்ப வசனம். நாம் திறமையானவர், மதிப்பு மிக்கவர், பெரியாள் என்பதை தெரிவிக்கிறதுக்கு தான் சொன்னால் நம்ப மாட்டீங்கன்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நமது அறிவாலையும் திறமையாலையும் கடினமாக உழைத்து முன்னேறி பலருக்கு உதவும் நிலைக்கு உயர்ந்தால் நாளைக்கு மக்கள் உங்களை பார்த்து சொன்னால் நம்ப மாட்டீங்க, இவர் இப்படி முன்னுக்குருவார்னு நினைக்கவே இல்லை, இப்படி உதவி செய்வார்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். இப்போ கூட பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்கன்ட்டு ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இவ்வளோ நேரம் ஒரு கதையை சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன கதை வேணாலும் விடலாம்ல. அதுதான் அந்த வார்த்தையோட பெரிய சக்தி. நன்றி, வணக்கம்.